நண்பர்கள் எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய பைக் வந்து இன்னைக்கு தான் 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் வீட்டில் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு. எப்பயும் எங்கள் ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தினா 3 நாளைக்கு கும்மி அடிப்போம். அதான் நேற்று லைவில் வந்து அந்த வீடியோ போட்டேன். கும்மி அடித்து அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லா பூஜை அர்ச்சனை பண்ணி இன்றைக்கி சாயந்தரம் வந்து குத்து விளக்கு பூஜை வச்சு அப்புறம் வந்து நாளைக்கு வந்து சிறப்பாக வந்து 3ஆவது நாள் வந்து விநாயகர் வந்து அப்புறம் கரை ஏற்றுவோம். நாளைக்கு வந்து முக்கியமாக அன்னதானம் இருக்குது. அன்னதானம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 12 மணிக்கு தொடங்குச்சுன்னா 3 மணி வரைக்கும் அன்னதானம் இருக்குது. இப்போ நான் வேலைக்கு போனனால 60 கிலோமீட்டர் மலங்காட்டுக்குள்ளே போகிறதுனால சீக்கிரமாக கிளம்பி வர வேண்டியதாக இருக்குது. அதனால் சரியாக என்னால் வீடியோ கூட போட முடில. ஏகப்பட்ட குழப்பங்கள். இன்றைக்கி வரும்போதே ஒரு பாம்பு ஒன்று மலைப்பாதையில் குறுக்க வந்துருச்சு. நல்ல வேளைக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஏற்ற தெரிஞ்சேன். அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். அப்புறம் பதட்டத்தோடையே அங்கேருந்து வந்தேன். சரி வீடியோ போடுவோமா வேணாமான்னு. அப்புறம் இங்கே நின்று ஒரு வீடியோ போடலான்ட்டு வந்தேன். அப்புறம் பட்டாம்பூச்சியெல்லாம் வந்து மூஞ்சில் பட்டு பட்டுன்னு ஃபுல்லாக வந்து அப்பிக்கிருச்சு அந்த பூச்செடி தோட்டத்துக்கிட்ட. அப்புறம் அதை விட்டு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் போகும்போது கிட்டத்தட்ட 3 ஆக்சிடெண்ட்டு. பார்த்திங்கன்னா விருவிடுங்கிற ஏரியா, ஒத்தப்பனைக்குன்னு ஒரு தாண்டி ஒரு இடம், விக்கிரமங்கலம் மலைக்காடு, இந்த பாம்பு பார்த்தையில் அதில் நிறையா பெண்டு வரும், மலை பெண்டு. அந்த பெண்டுலலாம் வந்து மெதுவாக பைக் ஓட்டிகிட்டு போங்க நண்பர்களே. இதனால் வந்து ரொம்ப உயிர் சேதமாகுது. அதனால் நம்ம வீட்லேயும் குடும்பம் பிள்ளை ஊட்டியெல்லாம் இருக்குன்னு மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே. இதை முக்கியமாக சொல்லிக்கிறேன். மலைப்பாதையில் வந்து ஸ்பீடாக ஓட்டாதீங்க, மெதுவாக ஓட்டுங்க. இதுதான் என் நண்பர்களுக்கு சொல்கிற முக்கியமான இது. நல்ல கவனமாக இருக்கணும். இன்றைக்கெலாம் வந்து தண்ணி அடிக்காதீங்க. அப்புறம் முக்கியமாக இந்த கிராமங்களில் வந்து சின்ன சின்ன பையங்க வந்து இந்த மண் விநாயகர் வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்டில் வந்து வழி மறைச்சிக்கிட்டு காசு கேட்டது, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் வந்து இப்போ சொல்லிக்கிறேன். நிறைய அந்த வழியில் ஒத்தையடி பாதை காட்டுக்குள்ளே வரும்போது அங்கங்கே சின்ன சின்ன கிராமத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.